ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த ரெடிமிக்ஸில் மிச்சமாக காங்கிரீட்டை கொண்டு வந்து ஹைவேஸில் ஒரு மரத்துக்கு கீழே கொட்டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு போன அன்னைக்கு நம்மளால அது கையில் எதுவும் சுத்தியலோ சம்பட்டியோ எதுவும் இல்லாதனால உடைக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையாயிடுச்சு. இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருந்தேன். அப்படியே ஃப்ரெண்டை வர சொல்லி நானும் அவனும் கிளம்பிட்டோம். ஒரு சுத்தியல ஒரு சம்பட்டி போய் அந்த காங்கிரீட்டை உடச்சிட்டு தான் வரோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. நல்ல வேலையா வெயில் நேரத்தில் போகல. இவ்வளோ பெரிய சம்பட்டி இதுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் உடைக்கும் போது தான் தெரிஞ்சு இது இருந்தால் தான் உடைக்க முடியும்னு. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு கடப்பாரை கொண்டு வந்திருக்கணும். சரி அடிச்சு உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி உடைக்கிறோம். என் வாழ்நாளில் இவ்வளோ கஷ்டமான ஒரு காங்கிரீட்டை நான் பார்த்ததே இல்லை. என்ன காரணம்னா, காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றினா நல்லா செட் ஆகும். இது இயற்கையாகவே மழை பெஞ்சிருக்கும் போல காங்கிரீட்ல நல்லா மழை பெஞ்சு நல்லா நனைஞ்சு, இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றின தண்ணியில் காங்கிரீட் நல்லா செட் ஆயிடுச்சான்னு தெரியல. செடியில் வந்து தண்ணி தங்கணுன்றதுக்காக செடியை சுற்றி ஒரு குழி பறிச்சிருப்பாங்க. அந்த குழியிலையும் காங்கிரீட் நல்லா ஆழமாக இறங்கிருச்சு. எவ்வளோ உடைச்சும் உடையலைங்க. கிட்டத்தட்ட இந்த காங்கிரீட்டை உடைக்கிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் போராட வேண்டியதாகி போச்சு. 4 மணிக்கு வந்தோம், இருட்டிருச்சு. செடிக்கு மட்டும் நம்ம உடச்சு விட்டா போதும், மற்ற காங்கிரீட் உடஞ்சான உடையாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக மரம் வந்து பாறையவே பொழந்துரும். அப்படியே பார்த்தா கூட அதுக்கு ஒரு விரிசல் இருக்கணும். இல்லை அந்த மரம் நல்ல பருமனான மரமாக இருந்தால் அது வந்து உடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன கன்று. இது வளர்ந்து எல்லாம் 1 அடி ஆழத்துக்கு வந்து காங்கிரீட் இருக்கு. அந்த 1 அடி ஆழ காங்கிரீட்டையும் நாளாக நாளாக நல்லா இன்னும் இறுகிரும். இதை சம்பட்டி வச்சு அடிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் எடுக்குது பாருங்க. சுற்றி காங்கிரீட்டு. பொதுவாக மரங்களில் நிறைய கேபிளை கட்டி விட்டு போயிடுவாங்க, நிறைய கட்டுக்கம்பியை கட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த மரம் வளர்ந்துடும். ஆனால் அந்த கேபிள் இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இறுகி அந்த கேபிள் உள்ளே போய் மரத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காங்கிரீட்டும். மரம் மேலே வேணால் வளருமே தவிர கீழே காங்கிரீட் உள்ள இடத்துல வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த ஒரு இன்ச்சு திக்னஸில் தான் அந்த மரம் இருக்குது. அதே திக்னஸில் தான் இருக்கும். சம்பட்டியோட வெயிட் வேற ரொம்பங்க. உடைக்கிறதுக்குள்ள இருந்த மொத்த எனர்ஜியும் போய் ரொம்ப டயர்டாயிருச்சு. ஏற்கனவே ஒரு வாரமா சரியா சாப்பிடாம ஒரே அலைச்சல். ஃப்ரெண்டு கூட வந்தான். அவன் கொஞ்சம் சம்பட்டி அடிச்சதுனால நம்மளுக்கு தப்பிச்சான். ஒரு ஆளா அடிச்சு உடைக்கணும்னா வாய்ப்பே இல்லைங்க. எது எப்படியோ இனிமே இந்த மரக்கன்று நல்லபடியா வளரும். தயவு செஞ்சு அடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு மரம் தான் நினைக்காதீங்க, அதுவும் ஒரு உயிர் தான். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இயற்கைக்கு ஒத்துழைப்போட இருக்கும். தேவையான அளவுக்கு உடைச்சாச்சு. ஃபுல்லும் இருட்டாயிருச்சு. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இருந்தாலும் அடுத்த நாள் மனசு கேட்கல. ஒரு கடப்பாறை எடுத்துட்டு போய் சுத்தி உள்ள காங்கிரீட் எல்லாத்தையும் திரும்ப பேர்த்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. அவர் ஒரு சமூக ஆர்வலர் போல. அவங்க டீமை வச்சு இதை உடைக்கலான்னு பேசியிருந்திருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு விருதுநகர்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸ், நெகட்டிவ் பிளட் வந்து டொனேட் பண்றது, இது மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க டீமுக்குலாம் கால் பண்ணி சொன்னாரு, வேண்டாம் வர வேண்டாம், அவங்களே வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீடியோவையும் பார்த்துட்டு ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்றப்ப ஒரு பெருமையா தான் இருக்கு. நல்லபடியா இதை எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நல்லபடியா ஒரு மரக்கன்றை காப்பாத்தியாச்சு. இந்த மரம் ஒரு ஸ்பெஷலான மரம் தாங்க. இந்த மரத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.